வணக்க மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதுகலை பட்டதாரியுடைய சான்றிதழ் சரிபார்ப்புக்கு பிறகு என்ன, அடுத்து என்ன, ப்ரொஃபஷனான செலெக்ஷன் லிஸ்ட்டு எப்போ வெளியிட போகிறாங்க, இவைகளை குறித்து இந்த ஒரு வீடியோவில் நாம் இப்பொழுது பார்க்கலாங்க. சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகள் எல்லாமே நிறைவடைந்தது. அடுத்து தற்காலிக தேர்வு பட்டியல் வெளியிட போகிறாங்க. பட்டியலில் என்ன பண்ண போகிறீங்க, தேர்ச்சியா, வித்தோல்டா, நிராகரிப்பா, பணி நியமன ஆணைகள் மற்றும் கவுன்சிலிங் எல்லாமே உங்களுக்கு நடத்த போகிறாங்க. இரண்டாம் பகுதி செகண்ட் சிவில் லிஸ்ட்டு எப்போ வெளியிட போகிறாங்க, இவைகளை பற்றின ஒரு முழுமையான தொகுப்பை தான் இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்காகவே கிளியர் கட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர் உடற்கல்வி இயக்குனர் நிலை 1 கணினி பற்றுனர் கிரேட் 1 நேரடி ஆட்சேர்ப்பில் தேர்வு முடிவுகளுக்கு பார்த்த பிறகு சான்றிதழ் சரிபார்ப்பு வெளியிட்டாங்க. முதற்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு தேர்வர்களும் தங்களது சான்றிதழ்களை சமர்ப்பித்து சரிபார்ப்பு செயல்முறையை வெற்றிகரமாக முடித்து விட்டார்கள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சிவிக்கு அழைக்கப்பட்டவர்கள் 82 மார்க் எடுத்து என்ன பெயர் சிவி இல்லை, 67 மார்க் எடுத்து அவங்களுக்கு சிவி போட்டிருக்கீங்க, 82 மார்க் எடுத்து எனக்கு சிவி இல்லை அப்படின்ட்டு நிறைய பேர் குற்றம் சாட்டியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே என்ன கதை, அடுத்து என்ன நடக்க இருக்குது, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா சிவி வெளியிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயம் அவர்களுக்கும் செகண்ட் சிவி வரும் நம்பிக்கை இருக்கிறது மக்களே. கண்டிப்பாக அவர்களுக்கும் செகண்ட் சிவி லிஸ்ட்டு வந்துவிடும், எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்பு தற்சமயம் பார்த்திங்கன்னா நடத்துகிறாங்க. தேர்வர்கள் தங்களின் சான்றிதழ்களை சமர்ப்பித்து செயல்முறையை வெற்றிகரமாக முடிச்சிருக்காங்க. இப்போ இதில் அடுத்து என்ன நிகழும் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஆர்பியில் உங்களுக்கு ப்ரொஃபஷனான செலெக்ஷன்ஸ் தற்காலிக தேர்வு பட்டியல்கள் ஸோ முடித்த ஒரு 10 நாட்களுக்குள்ளார பட்டியலை வெளியிட்டுருவாங்க. ஸோ கடந்த முறை போலவே சான்றிதழ் சரிபார்ப்பு முடிந்த 10 நாட்களுக்குள் தற்காலிக தேர்வு பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. ஸோ 10 நாள் தாங்க அதிகபட்ச டெட்லைன். இது போன எக்ஸாம்லலாம் முடித்த உடனே பார்த்திங்கன்னா சிவி முடித்த உடனே தற்காலிக பட்டியல் கண்டிப்பாக வெளியிட்டுருவாங்க. தற்பொழுது எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாத இறுதிக்குள்ளார தற்காலிக தேர்வு பட்டியல் வெளியிட அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த டிசம்பர் இறுதி தான் டெட்லைனு அப்படின்றத நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியும். ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா சிவி முடித்தவங்களுக்கு தற்காலிக பட்டியல் கண்டிப்பாக வெளியிட போகிறாங்க, அதுவும் டிசம்பர் மாதத்துக்குள்ளார. ஓகேங்களா? ஸோ இப்போ தற்காலிக பட்டியல் வந்துருச்சு. இதில் என்னென்னலாம் இருக்கும், ஸோ பட்டியலில் உங்களுடைய நிலை என்ன, தேர்ச்சி பெற்றிருக்கீங்களா, வித்தல்டில் இருக்கீங்களா, நிராகரிப்பு பண்ணியிருக்காங்களா. ஸோ தேர்ச்சி பெற்றவர்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது பிரிவில் ஜென்ரல் கேட்டகரிக்கு வருபவர்களுக்கு பணி வாய்ப்பு கிட்டத்தட்ட உறுதியாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ வித்தல்டு சான்றிதழ்களில் சிறு திருத்தங்கள் தேவைப்பட்டால் இந்த நிலை வரும். இது பணி உறுதி என்பதை குறிக்கிறது. ஆவணங்களை சமர்ப்பித்த பின்னர் உங்களுக்கு பணி நியமனம். இந்த வித்தல்டு அப்படின்னு இருந்துச்சுன்னா அப்படின்னா கண்டிப்பாக பணி உறுதி தான். டாக்குமெண்ட் ஏதாவது பெண்டிங்கில் இருந்துச்சு அப்படின்னா உங்களை சமர்ப்பிக்க சொல்லுவாங்க. ஸோ அதை சமர்ப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு பணி உறுதிங்க. அடுத்து நிராகரிப்பு. ஸோ இது எப்படின்னா தகுதி இல்லாத சான்றிதழ்கள் ஒரே வருடத்தில் பிஎடு எம்ஏ இது மாதிரி சைமல்டேனியஸாக டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா, ஒரு டிகிரிக்கு மேலே அதே டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா, அந்த மாதிரி ஸ்டடி பேட்டர்ன் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நிராகரிப்பாங்க. குறைந்த மதிப்பெண்களுக்குனாலும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பணி நியமன ஆணை மற்றும் கவுன்சிலிங். ஸோ இது எல்லாத்தையுமே ஒன்றிச்சு தேர்ச்சி பெற்றவர்கள் வித்தல்டு ஆனவங்களுக்கு பணி நியமன ஆணைகள் மற்றும் கவுன்சிலிங் எல்லாமே நடத்துவாங்க. இது எல்லாமே துறை ரீதியாக தான். தற்காலிக பட்டியல் ஒரு வாரத்தில் பள்ளிக்கல்வித்துறை பத்திரிகை செய்தி மூலம் கவுன்சிலிங் குறித்த அறிவிப்புகள் எல்லாமே வரும். ஸோ கண்டிப்பாக இது எல்லாமே பொங்கலுக்கு முன்னாடியே நடந்துடும். ஜனவரி முதல் வாரத்தில் பொங்கல் பண்டிகைக்கு முன்பாக பணி நியமன ஆணைகள் வழங்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக. ஸோ கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாமே அந்த முதுகலை பட்டதாரியில் பொங்கலுக்கு முன்னாடியே வழங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது முதற்கட்டம். அடுத்து மெயினாக வர்றது சிறப்பு இரண்டாம் கட்டம் பட்டியல். ஸோ செகண்ட் சிவில் லிஸ்ட்டு கண்டிப்பாக வெளியாகுங்க, கவலையே வேண்டாம். இது கடந்த 10 ஆண்டுக்கு பிஜிடிஆர்பி வரலாற்று செக் பண்ணிங்கன்னா தெரியும். இரண்டாம் பட்டியலுக்கு அதிகப்படியாக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு பாடத்தில் அதிக விண்ணப்பதாரர்கள் இருக்காங்க. ஸோ 150க்கு பார்த்திங்கன்னா 70 90 மார்க்குள்ளார கிட்டத்தட்ட அதிகப்படியான பேர் இருக்காங்க. நிராகரிக்கப்பட்டதால் காலி பணியிடங்களை நிரப்ப இரண்டாம் பட்டியல் கண்டிப்பாக வெளியிடப்படலாம். ஓகேங்களா? ஸோ இந்த முதல் பட்டியலில் நிராகரிப்பு செஞ்சிருந்தால்
இருக்கிறதுனால இரண்டாம் பட்டியல் கண்டிப்பாக வெளியிடலாம். ஸோ ஸ்கூல் வாரியாக வேக்கன்சிஸ் எல்லாமே இப்போ எடுத்துகிட்டு இருக்காங்க. தற்போது அனைத்து பணிகளிலும் காலி பணியிடங்கள் குறித்த விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வருகின்றன. இது கவுன்சிலிங் அல்லது இரண்டாம் பட்டியல் தயாரிப்பதற்காக இருக்கலாம். ஸோ கடந்த காலமே இதுக்கு எல்லாத்தையுமே உதவும். கடந்த 2019, 2021, 2022 ஆண்டுகளில் கூட இரண்டாம் பட்டியல் வெளியிடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஸோ நிச்சயமாக எதிர்பார்ப்போடு இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. இரண்டாம் பட்டியல் உங்களுக்கு உதவும். ஸோ பிஜிடிஆர்பி சான்றிதழ் சரிபார்ப்புக்கு சென்றவர்கள் இந்த வழிமுறைகளை பின்பற்றுங்க. வீடியோ பிடிச்சிருந்தாங்க நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் நல்ல தகவலும் நான் உங்களை சந்திக்க. நன்றி, வணக்கம். வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதுகலை பட்டதாரியுடைய சான்றிதழ் சரிபார்ப்புக்கு பிறகு என்ன, அடுத்து என்ன, ப்ரொஃபஷனான செலெக்ஷன் லிஸ்ட்டு எப்போ வெளியிட போகிறாங்க, இவைகளை குறித்து இந்த ஒரு வீடியோவில் நாம் இப்பொழுது பார்க்கலாங்க. சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகள் எல்லாமே நிறைவடைந்தது. அடுத்து தற்காலிக தேர்வு பட்டியல் வெளியிட போகிறாங்க. பட்டியலில் என்ன பண்ண போகிறீங்க, தேர்ச்சியா, வித்தோல்டா, நிராகரிப்பா, பணி நியமன ஆணைகள் மற்றும் கவுன்சிலிங் எல்லாமே உங்களுக்கு நடத்த போகிறாங்க. இரண்டாம் பகுதி செகண்ட் சிவில் லிஸ்ட்டு எப்போ வெளியிட போகிறாங்க, இவைகளை பற்றின ஒரு முழுமையான தொகுப்பை தான் இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்காகவே கிளியர் கட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர் உடற்கல்வி இயக்குனர் நிலை 1, கணினி பற்றுனர் கிரேட் 1 நேரடி ஆட்சேர்ப்பில் தேர்வு முடிவுகளுக்கு பார்த்த பிறகு சான்றிதழ் சரிபார்ப்பு வெளியிட்டாங்க. முதற்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு தேர்வர்களும் தங்களது சான்றிதழ்களை சமர்ப்பித்து சரிபார்ப்பு செயல்முறையை வெற்றிகரமாக முடித்து விட்டார்கள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சிவிக்கு அழைக்கப்பட்டவர்கள் 82 மார்க் எடுத்து எனக்கு பெயர் சிவி இல்லை, 67 மார்க் எடுத்து அவங்களுக்கு சிவி போட்டிருக்கீங்க, 82 மார்க் எடுத்து எனக்கு சிவி இல்லை அப்படின்ட்டு நிறைய பேர் குற்றம் சாட்டியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே என்ன கதை, அடுத்து என்ன நடக்க இருக்குது, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா சிவி வெளியிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயம் அவர்களுக்கும் செகண்ட் சிவி வரும் நம்பிக்கை இருக்கிறது மக்களே. கண்டிப்பாக அவர்களுக்கும் செகண்ட் சிவி லிஸ்ட்டு வந்துவிடும். எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்பு தற்சமயம் பார்த்திங்கன்னா நடத்துகிறாங்க. தேர்வர்கள் தங்களின் சான்றிதழ்களை சமர்ப்பித்து செயல்முறையை வெற்றிகரமாக முடிச்சிருக்காங்க. இப்போ இதில் அடுத்து என்ன நிகழும் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஆர்பியில் உங்களுக்கு ப்ரொஃபஷனான செலெக்ஷன்ஸ் தற்காலிக தேர்வு பட்டியல்கள் ஸோ முடித்த ஒரு 10 நாட்களுக்குள்ளார பட்டியலை வெளியிட்டுருவாங்க. ஸோ கடந்த முறை போலவே சான்றிதழ் சரிபார்ப்பு முடிந்த 10 நாட்களுக்குள் தற்காலிக தேர்வு பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. ஸோ 10 நாள் தாங்க அதிகபட்ச டெட்லைன். இது போன எக்ஸாம்லலாம் பார்த்து முடித்த உடனே பார்த்திங்கன்னா சிவி முடித்த உடனே தற்காலிக பட்டியல் கண்டிப்பாக வெளியிட்டுருவாங்க. தற்பொழுது எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாத இறுதிக்குள்ளார தற்காலிக தேர்வு பட்டியல் வெளியிட அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த டிசம்பர் இறுதி தான் டெட்லைனு அப்படின்றத நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியும். ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா சிவி முடித்தவங்களுக்கு தற்காலிக பட்டியல் கண்டிப்பாக வெளியிட போகிறாங்க, அதுவும் டிசம்பர் மாதத்துக்குள்ளார. ஓகேங்களா? ஸோ இப்போ தற்காலிக பட்டியல் வந்துருச்சு. இதில் என்னென்னலாம் இருக்கும், ஸோ பட்டியலில் உங்களுடைய நிலை என்ன, தேர்ச்சி பெற்றிருக்கீங்களா, வித்தல்டில் இருக்கீங்களா, நிராகரிப்பு பண்ணியிருக்காங்களா. ஸோ தேர்ச்சி பெற்றவர்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுப்பிரிவில் ஜென்ரல் கேட்டகரிக்கு வருபவர்களுக்கு பணி வாய்ப்பு கிட்டத்தட்ட உறுதியாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ வித்தல்டு சான்றிதழ்களில் சிறு திருத்தங்கள் தேவைப்பட்டால் இந்த நிலை வரும். இது பணி உறுதி என்பதை குறிக்கிறது. ஆவணங்களை சமர்ப்பித்த பின்னர் உங்களுக்கு பணி நியமனம். இந்த வித்தல்டு அப்படின்னு இருந்துச்சுன்னா அப்படின்னா கண்டிப்பாக பணி உறுதி தான். டாக்குமெண்ட் ஏதாவது பெண்டிங்கில் இருந்துச்சு அப்படின்னா உங்களை சமர்ப்பிக்க சொல்லுவாங்க. ஸோ அதை சமர்ப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு பணி உறுதிங்க. அடுத்து நிராகரிப்பு. ஸோ இது எப்படின்னா தகுதி இல்லாத சான்றிதழ்கள் ஒரே வருடத்தில் பிஎட், எம்ஏ இது மாதிரி சைமல்டேனியஸாக டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா, ஒரு டிகிரிக்கு மேலே அதே டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா, அந்த மாதிரி ஸ்டடி பேட்டர்ன் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நிராகரிப்பாங்க. குறைந்த மதிப்பெண்களுக்கு இல்லாலும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பணி நியமன ஆணை மற்றும் கவுன்சிலிங். ஸோ இது எல்லாத்தையுமே ஒன்றிச்சு தேர்ச்சி பெற்றவர்கள் வித்தல்டு ஆனவங்களுக்கு பணி நியமன ஆணைகள் மற்றும் கவுன்சிலிங் எல்லாமே நடத்துவாங்க. இது எல்லாமே துறை ரீதியாக தான். தற்காலிக பட்டியல் ஒரு வாரத்தில் பள்ளிக்கல்வித்துறை பத்திரிகை செய்தி மூலம் கவுன்சிலிங் குறித்த அறிவிப்புகள் எல்லாமே வரும். ஸோ கண்டிப்பாக இது எல்லாமே பொங்கலுக்கு முன்னாடியே நடந்துடும். ஜனவரி முதல் வாரத்தில் பொங்கல் பண்டிகைக்கு முன்பாக பணி நியமன ஆணைகள் வழங்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக. ஸோ கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாமே அந்த முதுகலை பட்டதாரியில் பொங்கலுக்கு முன்னாடியே வழங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது முதற்கட்டம்.
அடுத்து மெயினாக வர்றது சிறப்பு 2ஆம் கட்டம் பட்டியல். ஸோ செகண்ட் சி லிஸ்ட்டு கண்டிப்பாக வெளியாகுங்க, கவலையே வேண்டாம். இது வந்து கடந்த 10 ஆண்டுக்கு பிஜிடிஆர்பி வரலாற்று செக் பண்ணிங்கன்னா தெரியும், 2ஆம் பட்டியலுக்கு அதிகப்படியாக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு பாடத்தில் அதிக விண்ணப்பதாரர்கள் இருக்காங்க. ஸோ 150க்கு வந்து பார்த்திங்கன்னா 70 90 மார்க்குள்ளார கிட்டத்தட்ட அதிகப்படியான பேர் இருக்காங்க. நிராகரிக்கப்பட்டதால் காலி பணியிடங்களை நிரப்ப 2ஆம் பட்டியல் கண்டிப்பாக வெளியிடப்படலாம். ஓகேங்களா? ஸோ இந்த முதல் பட்டியலில் நிராகரிப்பு செஞ்சதுனால 2ஆம் பட்டியல் கண்டிப்பாக வெளியிடலாம். ஸோ ஸ்கூல் வாரியாக வேக்கன்சிஸ் எல்லாமே இப்போ எடுத்துகிட்டு இருக்காங்க. தற்போது அனைத்து பணிகளிலும் காலி பணியிடங்கள் குறித்த விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வருகின்றன. இது கவுன்சிலிங் அல்லது 2ஆம் பட்டியல் தயாரிப்பதற்காக இருக்கலாம். ஸோ கடந்த காலமே இதுக்கு எல்லாத்தையுமே கடந்த 2019 2021 2022 ஆண்டுகளில் கூட 2ஆம் பட்டியல் வெளியிடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஸோ நிச்சயமாக எதிர்பார்ப்போடு இருங்க, நம்பிக்கையோடு இருங்க, 2ஆம் பட்டியல் உங்களுக்கு உதவும். ஸோ பிஜிடிஆர்பி சான்றிதழ் சரிபார்ப்புக்கு சென்றவர்கள் இந்த வழிமுறைகளை பின்பற்றுங்க. வீடியோ பிடிச்சிருந்தாங்க நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.